ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். பீட்ரூட்னாலே நிறைய பேத்துக்கு பிடிக்காது. இந்த பீட்ரூட் கிராக்கர்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பீட்ரூட்டில் செஞ்சதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பீட்ரூட் பேஸ்ட்டில் இருந்து நம்ம சாறை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க, நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் சாறை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட் சாறை இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த கிராக்கர்ஸ்க்கு நீங்கள் பீட்ரூட் சேர்த்துருக்கங்கிறதே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ நல்லா சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நம்ம அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிங்கன்னா இந்த மாவை 2ஆக பிரித்து உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டேன். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், ஒரு மிதமான சூட்டில் இருக்கும் போதே நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கிட்டத்தில் போடாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். லைட்டாக பொரிஞ்சோன்னா அதுவே உங்களுக்கு மேல் எலும்பி சூப்பராக பொரிஞ்சு வரும். பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மேல் எலும்பி வருதுன்னு. இது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பீட்ரூட்டில் செஞ்சதுன்னே அவங்களால கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த கிராக்கர்ஸ்க்கு நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் மைதா மாவை விட கோதுமை மாவு உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்க கிராக்கர்ஸுமே நான் இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இந்த கிராக்கர்ஸ்க்கு மேலே லைட்டாக உப்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டுமா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த உப்பு மிளகாய்த்தூளை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.